ட்ரூ லவ்னா இப்படி இருக்கணும். இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த ஊரில் வாழ்ந்து வந்த அந்த 3 வயசு சின்ன பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசீஸ் ஒன்று இருக்குது. இதனால் அந்த பொண்ணு உயிர் வாழணும் அப்படின்னா நிறைய ரத்தம் தேவைப்படுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிளட் குரூப் ரொம்ப ரேரு. அந்த பொண்ணோட 5 வயசு அண்ணன் கிட்ட தான் அந்த பிளட் குரூப் இருக்குது. இப்போ டாக்டர் அந்த பையன்கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னா உங்கள் பிளட் குரூப் தேவைப்படுது, கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு டாக்டர் கூப்பிட்டு என்னோட ரத்தத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் உடனே அவனோட பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு குணமாகிறத இந்த பையன் பார்த்து ரொம்ப சந்தோஷமும் படுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையன் ஒரு டாக்டரை கூப்பிட்டு என்னோட தங்கச்சியை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, நான் சாகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட கேட்கும்போது அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டு நாங்கள் உன்னோட மொத்த ரத்தத்தையும் எடுக்கல, ஸோ உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று கவனிச்சிங்களா, அந்த பிளட் டிரான்ஸ்ஃபர் முடிகிற வரைக்கும் அந்த பையனுக்கு தெரியாது நம்ம உயிரோட இருப்போம் அப்படின்றது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற உதவிக்கு பலன் அதிகம். அது மட்டும் இல்லைங்க, அதுதான் உண்மையான